தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட செங்கோட்டையன் தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். மிக முக்கிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர் கட்சியிலே இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். எப்படி இருக்கும் அரசியல் சூழல்? அதிமுகவிலிருந்து எத்தனை பேர் போனாலும் கட்சியில் பாதிப்பே இல்லை என்றுதான் திரு எடப்பாடி பழனிசாமி கூறுவார். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி எவ்வளவு பெரிய மோசமான தோல்வியை தழுவியது என்பது குறித்தே ஆழமான விவாதத்தை கட்சி அரங்கில் நடத்தாதவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும், அதன் மூலம் தான் வலிமை பெறும் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்ல, கட்சிக்குள் இருந்த போதே திரு செங்கோட்டையன் உட்பட 6 முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தியதை ஏற்க மறுத்து நிராகரித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு அந்த கருத்தை கூறியவர்களில் ஒவ்வொருவராக ஒதுக்க ஆரம்பித்தார். இதன் விளைவுதான் திரு செங்கோட்டையன் மனவேதனை அடைந்து கட்சியிலிருந்து விலக்கப்படுகிற சூழல் உருவானது. ஆகவே இன்றைக்கு திரு செங்கோட்டையன் போன்ற பழுத்த அரசியல் அனுபவம் மிக்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரோடு தளபதியாக இருந்து செயல்பட்ட அவருடைய வருகை தாவேகாவுக்கு பலம் சேர்க்கும். இது தவிர தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் அதிருப்தி அடையக்கூடிய மேலும் பலர் தாவேகாவை நோக்கி நகரக்கூடிய சூழலும் இதன் மூலம் உருவாகும். நன்றி திரு துக்ளக் ரமேஷ், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.